நான் என்று பின்னாடி வந்தால்தான் என்னை குறிக்க முடியும். அதனால் என்னை என்று குறித்து நான் தாழ்படுகின்றேன். சடங்கு சம்பிரதாயங்கள் சித்த சபையில் இணைந்தவருக்கு அவசியமா? அதேபோல் ஒரு நிலை சொல்வார்கள், அதாவது சகுனம் என்று சொல்வார்கள். அதுவும் தொடர்பாளர்களுக்கு எப்படி அதை தவிர்த்து கொள்ள வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று அவசியமா என்று கேட்டுக்கொள்கிறேன். சித்தர்பாதம் பணிகிறேன். நல்ல அருளாற்றலோடு பிரபஞ்ச மகாசபையின் ஆதி சிவசூட்சம நூலினுடைய அற்புத உரை கேட்டு அகத்தியன் சொல் கேட்டு சிவமகா வாழைச்சித்தனுடைய பேராற்றல் கொண்ட தவவுரை கேட்டு சபையோடு நற்தொடர்பு கொண்டு சபையில் வந்தமர்ந்து பூஜை புனஸ்கார நெய்வேத்திய தவ நிகழ்வுகள் கொண்டு பிரபஞ்ச மகா சபையே உயர் சபை என்றெண்ணி நகரங்கள் தாண்டி அமர்ந்த பொழுதும் கிளைச்சபையில் நடைபெறும் அற்புதமான சற்சங்க விழாவிற்கு சித்தனை காண வேண்டும், சிவ அகத்தியனை காண வேண்டும், சிவ அகத்திய வாழைச்சித்த சபையினுடைய ஆசானை காண வேண்டும் என்று அவாவோடு வந்து அமர்ந்த சீடனை அகத்தியன் நல்லாசி வழங்க. உரைத்தாய் நல்வினா, சகுனமது சிவசபையை சார்ந்த சீடர்களுக்கு உண்டா, காலங்கள் உண்டா என்று உரைக்கின்றோம். அகத்தியன் உரைத்தோமே, நடுநிசி உணவருந்தும் நிலைக்கு முன்பாக, நடுப்பகல் நிசி உணவருந்தும் நிலைக்கு முன்பாக உரைத்தோமே, ஜாதகத்தை கிழித்தெறிகின்றோம் அகத்தியன் என்று. காலங்களும் நேரங்களும் சகுனங்களும் சிவசபையில் சீடர்களாக உன்னத உயர் நிலை கொண்ட அற்புத சித்தனின் தாழ்பணிந்து சிவமாய் அவனை நினைத்து தாழ்பணிந்து வருகின்ற சீடர்களுக்கு சகுனங்களும் காலங்களும் இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக. எவ்வேளையையும் நற்காலங்களாக நற்வேளையாக திதி நடைபெற்று கொண்டிருந்த பொழுதும், திதியின் இறுதி வடிவத்தில் பூஜை நிறைவு பெற வேண்டும் என்ற அந்நிலை இருந்த பொழுதும், திதியினை பல்வேறு நாளிகை பொழுதுகள் நீட்டித்து கொடுக்கின்ற அற்புதமான ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்னும் அற்புத காலகட்டம் அமர்ந்திருக்கின்ற பொழுது எச்சீடனுக்கும் கட்டங்கள் அவசியம் இல்லை என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக. சகுனங்களும் நேரங்களும் காலங்களும் இகலோகத்தில் மட்டும் உழன்று வந்து கொண்டு இகலோக சாக்கடை நிலைகளுக்குள் உழன்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவனுக்குத்தான் சகுனங்களும் கர்ம வினைகளும் வேலை செய்யும். கர்ம வினைகளை வேறறுக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒருவனை சித்தனாக மாற்றுவதற்குரிய பணிகளிலே சிவமகா வாழைச்சித்தனோடு அகத்தியன் பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது அவனுக்கு வழங்கப்படும் காலங்கள் அனைத்தும் நற்காலங்களே என்று அகத்தியன் உரைக்கின்றோம்.